மன்னரை தான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு ரொம்ப தீர்க்கமா இருக்கக்கூடிய தன் மகளுக்கு 2 கதைகள வந்து சொல்றார். அந்த 2 கதைகள் என்ன? அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பகுதி. அதன் முதல் பகுதி வந்து ஒரு எருதுக்கும், ஒரு கழுதைக்கும், ஒரு வியாபாரிக்கும் நடந்தது உனக்கும் நடக்கும் அப்படின்னு மகளுக்கு வந்து அறிவுரை சொல்றாரு. அப்போ அதை கேட்டது அப்படியா? அப்போ அந்த எருதுக்கும், கழுதைக்கும், வியாபாரிக்கும் என்ன நடந்தது சொல்லுங்க அப்படின்னும் பொழுது, ஒரு ஊர்ல வந்து ஒரு வியாபாரி இருந்தான். அவனுக்கு வந்து நெறைய குழந்தைகள் இருந்தாங்க. அவன்கிட்ட வந்து எக்கச்சக்கமான அ வளர்ப்பு வளர்ப்பு பிராணிகள் வந்து எக்கச்சக்கமா இருந்தது. கணக்கில்லாம குதிரைகள், கழுதைங்க, மாடு எல்லாமே இருந்தது. அவன் வந்து ரொம்ப செல்வ செழிப்பா இருந்த ஒரு ஆளு. அவன்கிட்ட இது மட்டும் இல்லாம, அவன்கிட்ட ஒரு ஸ்பெஷல் பவர் இருந்தது. அதாவது இந்த விலங்குகள் பேசுறது எல்லாமே தன்னால கேட்க முடியும் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்பெஷல் பவர். அந்த பவர் தனக்கு இருக்கிறத வந்து தான் யாருக்கும் சொல்ல முடியாது. அப்படி வேற யார்கிட்டயாவது தெரிஞ்சுட்டா, அவன் வந்து இறந்து போயிடுவான் அப்படிங்கிறது தான் அதுக்குள்ள இருக்கக்கூடிய சூட்சமம். அதனால அத பத்தி யார்கிட்டயும் அவன் மூச்சு விட்டதே இல்ல. ஒரு நாள் வந்து அவன் அந்த வியாபாரி வந்து தொழுவத்துக்கு போகும்பொழுது, கழுதைக்கும் அந்த எருதுக்கும் ஒரு கான்வர்சேஷன் வந்து நடக்குது. என்ன அப்படின்னா, அந்த எருது அதாவது அந்த மாடு வந்து கழுதைய பார்த்து சொல்லுது, "அப்பா உன்ன பாரேன் ரொம்ப சூப்பரா வச்சிருக்கிறாங்க. நாளெல்லாம் உனக்கு எந்த வேலையும் இல்ல. உன்ன ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கிற நீ. உன்ன வந்து உன்னோட இடம்லாம் சுத்தமா வச்சுக்கிறாங்க. வேளைக்கு நல்ல அற்புதமான வந்து சாப்பாடு போடுறாங்க உனக்கு. அம் ஆனா பாரு என் நிலைமை பாரேன். காலையில வந்து வயலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அ மூக்குல வந்து கயிறு மாட்டி, அப்புறம் வந்து கழுத்துல கட்டையெல்லாம் வச்சு கட்டி, நாளெல்லாம் வந்து என்ன உழுறதுக்கு விடுறாங்க. அது உழுதுறதுக்கு முடிஞ்சதுக்கு பிறகு, அது சக்கையா என்னைய புழிஞ்சு, திருப்பி வந்து சாயந்தரம் வந்து என்ன தொழுவத்துல விடுறாங்க. என் தொழுவத்த பாரு எவ்வளவு அசிங்கமா, ஒரே அசுத்தமா இருக்கு. அது சுத்தமா இல்ல. எப்பவுமே வந்து கெட்ட நாத்தம் அடிக்கிறதா இருக்கு. சரி சாப்பாடு தான் ஒழுங்கா போடுறோம்னா, மீந்து போன, கெட்டு போன ஒரு மாதிரி ஒரு வாய்க்கு அவ்வளம் கூட சாப்பிட முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு உணவு தான் எனக்கு குடுக்கப்படுது. உண்மையாவே நீ வந்து கழுதையா இருக்கிற நீ வந்து குடுத்து வச்சவன். வருஷத்துல எப்பயாவது ஒரு முறை உன் மேல மூட்டைய ஏத்தி உன்ன எங்கேயாவது கொண்டு போறான் வியாபாரத்துக்குன்னு. உண்மையாவே உன்னுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு பாக்கியமான ஒரு வாழ்க்கை தான். அப்படின்னு சொல்லி கழுத கழுதைக்கு வந்து காளை வந்து இந்த மாரி விஷயங்கள சொல்லுது. அதுக்கு வந்து கழுதை வந்து, "சரி நீ ரொம்ப வருத்தப்படாத. உனக்கு நான் ஒரு யோசனை சொல்றேன். அந்த யோசனைய வந்து நீ கேளு. நீ கேட்டன்னா உனக்கு வந்து கண்டிப்பா நல்லது நடக்கும். நீயும் வந்து என்ன போலவே இருக்கலாம்." அப்படின்னு சொல்லி ஒரு யோசனைய சொல்லுது. அது என்ன யோசனை அப்படின்னா, நாளைக்கு நீ எப்பவுமே உனக்கு வந்து உனக்கு வைக்கப்புல் எடுத்துட்டு வந்து போடும்பொழுது, நீ வந்து அப்படியே உன்னுடைய கொம்பெல்லாம் கீழ தரையில தேய்ச்சு, அப்படியே ஆர்வமா போயிட்டு சாப்பிட போறல்ல. அடுத்த முறை அப்படி கொண்டு வரும்போது நீ சாப்பிடாத. சாப்பிடாம உனக்கு வேலைக்கு கூட்டிட்டு போனாலும், நீ வேலை செய்யாம மறுத்துக்கிட்டே இரு. அப்புறம் பாரு உனக்கு என்ன நடக்குது பாரு, அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா குடுக்குது. அதேபோல அடுத்த நாள் வந்து காலையில வந்து தோட்டத்தில வந்து நிலத்தில உழுவுறதுக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனா, அங்க அசையாம அப்படியே நிக்குது. நல்லா அடி உழுது, செம்ம அடி உழுது. எதுக்குமே அசையவே இல்ல. நல்லா பலத்த அடி குடுத்தோம்னா, அப்படியே சுருண்டு சுருண்டு விழுது. எழுந்து நிக்கிறது, சுருண்டு விழுறது. அப்படின்னே தொடர்ச்சியா இருக்கிறத பார்த்து, வேலையாள் வந்து இதுக்கு ஏதோ சீக்கு பிடிச்சிக்கிச்சு அப்படின்ட்டு கொண்டு போய் மறுபடியும் தொழுவத்திலேயே கொண்டு போய் விட்டுர்றான். விட்டுட்டு வைக்கப்புல்லு அதெல்லாம் உணவுலாம் வச்சு வச்சுட்டு வரான். சரி சாப்பிட்டா கொஞ்சம் எதனா இதாயிடும் அப்படின்ட்டு வச்சுட்டு போயிறான். அது சாப்பிடவே இல்ல. அடுத்த நாள் காலையில வந்து பார்த்தாலும், அந்த வைக்கப்புல்லெல்லாம் அப்படியே இருக்கு. ஓ! இப்ப இது ஏதோ பெரிய பிரச்சனை தான் போல இருக்குது அப்படின்ட்டு போயிட்டு அந்த வியாபாரிகிட்ட போய் சொல்றான். இந்த மாரி வந்து அந்த மாடு வந்து சீக்கு பிடிச்சிருச்சு. அது ஒண்ணும் பண்ண முடியாது. விவசாயத்துக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. அது என்னான்னு பார்க்கணும் அப்படின்னோனே, ஓஹோ! இதுங்க 2ம் நேத்து பேசிட்டு இருந்தது புரிஞ்சு போச்சே. அதனால வந்து அந்த வியாபாரி என்ன பண்ணுவான், சரி அந்த மாட்ட விடு. அந்த கழுதைய வந்து உழுவுறதுக்கு கூட்டிட்டு போ. அப்படின்னு ரொம்ப ஒரு ஒரு கரார் தன்மையில சொல்றான். வேலையாளும் கரெக்ட்டா வந்து கழுதைய புடிச்சின்னு போயிட்டு மாட்டுக்கு கட்டுற மாரியே அந்த கட்டையெல்லாம் கட்டி, அன்னைக்கு நாளெல்லாம் வந்து நல்லா பளார் பளார் பளார்ன்னு நல்லா தோள்பட்டையெல்லாம் பிச்சுக்கிற மாரி அடிச்சு, தோட்டத்தில உழுது எல்லாம் முடிச்சுட்டு களைப்பா கொண்டு வந்து சாயந்தரம் கொண்டு வந்து விடுறான். விட்ட உடனே அதால நகர கூட முடியல. அப்படியே ஒரு ஒரு எட்டு எடுத்து கால் எடுத்து வைக்கிறதுக்கும் 1000 அடி நடந்து போற அளவுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு.
அப்போ வந்து அந்த எருது வந்து நன்றி சொல்லுது கழுதைக்கு. "அப்பா! நீ எவ்வளோ பெரிய மனுஷன். உன்னுடைய சிந்தனையால தான், உன்னுடைய ஐடியாவால தான் நான் வந்து இன்னைக்கு இப்படி இருக்கிறேன். நீ வந்து 100 ஆண்டுகள் நல்லா இருக்கணும்." அப்படின்ட்டு அந்த கா காளை வந்து அந்த கழுதைய பார்த்து ஒரே புகழ்ச்சியா பண்ணி தள்ளுது. இப்போ கழுதை யோசிக்குது. என்ன பண்ணலாம் இத? நம்ம வந்து திருப்பி இவன் சொல்றது எல்லாத்தையும் காதுல வாங்காத மாரி அப்படியே அமைதியா ஒரு ஓரமா இருந்துக்கிட்டு, திருப்பி நம்ம இதிலேருந்து எப்படி மீள முடியும்? அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ வந்து மந்திரி வந்து தன் பொண்ணுகிட்ட சொல்றாரு. நீ வந்து கம்முனு வந்து நீ அடம் பிடிக்காம இருந்தன்னா, எல்லாம் கரெக்ட்டா இருக்கும். நீ வந்து தப்பு கணக்கு போட்டு, நீ ஏதோ ஒரு பிளான் பண்ணி, நீ வந்து ஒரு பயங்கரத்துக்கிட்ட போய் நீ போய் மாட்டிக்க போற. அப்படியும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகள வந்து எச்சரிக்கிறாரு. ஆனா அப்பயும் வந்து, "நான் வந்து அரசன கல்யாணம் பண்ணியே தீருவேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல." அப்படின்னு சொல்லி மகள் வந்து அப்பாகிட்ட தெரிவிக்கிறா. "சரி அப்படியா? நீ உன்னோட திட்டத்த வந்து நீ மாத்திக்கவே இல்ல அப்படின்னா, ஒரு வியாபாரி வந்து தன்னுடைய மனைவி கிட்ட நடந்துக்கிட்ட மாரி தான் நானும் உன்கிட்ட நடந்துக்குவேன்." அப்படின்னு சொல்லி சொல்றான். அடுத்த கதைக்கான ஒரு ஒரு லூப் வந்து குடுக்குறான். அப்படி அது என்ன வந்து வியாபாரி தன்னுடைய மனைவி கிட்ட என்ன மாரி நடந்துக்கிட்டான்? அதையும் சொல்லுங்க அப்படின்னு தன் மகள் கேட்குறா. இப்போ நடுராத்திரி வந்து அந்த காளையும், கழுதையும் கட்டப்பட்டிருக்கிற அந்த தொழுவத்துக்கு வந்து வியாபாரியும் அவனுடைய மனைவியும் வந்து போறாங்க. போனோனே கழுதை வந்து அங்க காளையிடம் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு காலைல வந்து உனக்கு வேலையாள் வந்து தீவனம் கொண்டு வருவான். அப்போ நீ என்ன பண்ண போற? அப்படின்னு கேட்குறான். நான் என்ன பண்ண போறேன்? வழக்கம் போல சாப்பிடாம அப்படியே நான் முரண்டு பிடிச்சு, நடிச்சு என் வயிறு சரியில்லாத மாரி நடிச்சு நானு காட்டப் போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படி பண்ணாத அப்படின்னா. ஏன் அப்படின்னா, நான் வந்து ஒ எஜமான் வந்து காலையில வந்து வேலைக்காரன்ட்ட பேசினத நான் கேட்டேன். அது வந்து ஒழுங்கா வந்து வேலை செய்யல. அது எதுவும் செட் ஆகலன்னா, அந்த மாட்ட வந்து வெட்டி கசாப்புக்காரன்ட்ட குடுத்துரு. அப்புறம் வந்து மாமிசத்த ஏழைகளுக்கு குடுத்துட்டு, அப்புறம் அந்த தோல வந்து தரைவிரிப்பா போடுறதுக்கு கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்படின்னு சொன்னோனே, அதனால உன்னோட நல்லதுக்காக சொல்றேன். காலையில வந்து நீ வந்து வெட்டுப்படாம இருக்கணும்னா, ஒழுங்கா வந்து சாப்ட்டு நிம்மதியா இரு. அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே காளை வந்து ரொம்ப சந்தோஷமா, "அப்பா என்னைய வந்து நல்லது என்னை தேடி தானா வருது." அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்துல குதிக்குது. ஸோ இந்த காளைக்கும், கழுதைக்கும் நடந்த இந்த கான்வர்சேஷன் கேட்டு, அந்த வியாபாரிக்கு வந்து பயங்கர சிரிப்பு வந்துருது. இவன் "என்னடா இது சம்மந்தமே இல்லாம சிரிக்கிறானா?" அப்படின்னு தன்னோட மனைவிக்கு வந்து சந்தேகம் வந்துருது. அவளுக்கு என்ன தோணுதுன்னா, என் கணவர் வந்து என்னைய ஏதோ நக்கலா வந்து சிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லி, "நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க?" அப்படின்னு கேட்குறா. "ஒண்ணும் இல்ல. நான் வந்து சும்மா தான் சிரிச்சேன்." "இல்ல, நீங்க வந்து என்ன ரொம்ப கேவலமா ஏதோ நெனச்சிருக்கீங்க. என்னைய வந்து நக்கல் பண்றீங்க. அதெல்லாம் சிரிக்கிறீங்க." அப்படின்னு. "இல்லம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் வந்து இந்த காளையும், கழுதையும் பேசிட்டு இருந்தத நெனச்சு நான் சிரிச்சேன்." அப்படின்னு. "அது எப்படி காளையும், கழுதையும் பேசிட்டு இருந்தது உங்களுக்கு தெரியும்? சும்மா சொல்லுங்க." "இல்ல, நான் அது வந்து சொல்ல முடியாது. நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா என்னோட உயிர் போயிடும்." அப்படின்னோனே, அந்த மனைவி கேட்கவே இல்ல. "இல்ல, நீங்க சொல்லியே தான் ஆகணும்." அப்படின்னு. "ஏம்மா, நான் இந்த ரகசியத்த வெளிய சொல்லிட்டேன்னா, நான் வந்து இறந்து போயிருவேம்மா. பரவாயில்லையா உனக்கு?" அப்படின்னும்போது, விடாப்பிடியா, "இல்ல, நீ என்ன ஆனாலும் எனக்கு சொல்லி தான் ஆகணும்னு." அங்கேருந்து போய் அன்னைக்கு எல்லாம் விடிய விடிய உட்காந்து கண்ணெல்லாம் வந்து அப்படியே வீங்கி போற அளவுக்கு அந்த அம்மா வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் சமாதானப்படுத்தவே முடியல. சரி, வேற வழியே இல்ல. பொண்டாட்டி கேட்குறா, நம்பவும் மாட்ருக்கிறா. சரி, எல்லாரையும் சொந்தக்காரங்கள எல்லாரையும் கூப்பிடு. பசங்க எல்லாரையும் கூப்பிடு. எல்லாருக்கும் நான் வந்து உயில் எழுதி வச்சுர்றேன்ட்டு, உயில் எழுதி வைக்கிறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி, எல்லாரையும் வர வச்சுர்றாங்க. வந்துட்டு எல்லாருக்கும் பாகம், பங்கெல்லாம் பிரிச்சு குடுத்துர்றாங்க. குடுத்துட்டு தன் சாவுக்கு வந்து தயாராகறதுக்கு இஸ்லாமிய மார்க்கப்படி என்னென்னலாம் பண்ணணுமோ, அதுக்கான வேலைகளுக்காக ஆட்கள் எல்லாம் வர சொல்லிர்றாரு. அந்த வியாபாரியுடைய மனைவிகிட்டயும் எல்லாரும் ஏதேதோ சொல்லி பார்க்குறாங்க. "வேணாம்மா, அவனுடைய கணவர் இறந்து போயிடுவான்னு சொல்லி நினைக்கிறேம்மா. நீ இப்படி வந்து பண்ணக்கூடாது." அப்படின்னாங்க. "இல்ல, எனக்கு அது தெரிஞ்சே ஆகணும்." அப்படின்னு விடாப்பிடியா இருக்குது. சரி, சொல்லிடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வியாபாரி வந்தோடனே, தோட்டத்தில இருந்த சேவலும், நாயும் பேசிக்க ஆரம்பிக்குதுங்க. அப்போ இந்த நாய் பேச ஆரம்பிச்ச உடனே, அந்த சேவல் என்ன பண்ணுதுன்னா, அங்க இருக்கிற ஒரு கோழிய வந்து அந்த கோழியோட சேர்றதுக்கு ஓடிட்டு போய் சேர்ந்து முடிஞ்சிருது. சேர்ந்து முடிஞ்சதுக்கப்புறம் பிறகு இன்னொரு கோழிய நோக்கி ஓடி, அந்த கோழியோடையும் சேர்ந்து
முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு கோழிய தேடி ஓடுது. அப்போ இந்த நாய் என்ன பண்ணுது, "அட சேவலு உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குதா? நம்ம எஜமானர் வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலையில இருக்காரு, கவலையோட இருக்காரு. இந்த நேரம் பார்த்து நீ இப்படி வந்து கோழிங்களுக்கு பின்னாடி போய் சுத்திக்கிட்டு இருக்கிறியே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா?" அப்படின்னு சொல்லி இந்த நாய் கேட்குது. "எனக்கெல்லாம் அறிவு இருக்குடா, நம்ம எஜமானருக்கு தான் அறிவு இல்ல." அப்படின்னு சொல்லி அந்த கோழி சொன்னோனே, "என்ன சொல்ற நீ? புரியல எனக்கு." அப்படின்னு சொல்லி இந்த நாய் கேட்குது. நம்ம எஜமானருக்கு வந்து நல்ல அறிவு ஒண்ணு அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இவ்வளோ நேரம் தன்னுடைய மனைவிய ஒரு அறையில கூட்டிட்டு போயிட்டு நல்லா வாங்கு, வாங்கு, வாங்குன்னு வாங்கி, அவர் வந்து வேணாம் எனக்கு எதுவும் நீங்க சொல்ல வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு போட்டு சாத்து சாத்துன்னு சாத்தியிருப்பாரு. அத விட்டுப்புட்டு இந்த ஆளு உட்காந்து அ சொல்லுவேன்னு சொல்லி குடும்பத்தில இருக்கிற எல்லாரையும் கூட்டி வச்சுக்கிட்டு, சொத்து பிரிச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, அந்த ஆள் ஒரு முட்டாளு அப்படின்னு சொல்லி சொன்னோனே, இத வந்து அந்த வியாபாரி வந்து எல்லாத்தையும் கேட்டுறான். கேட்ட உடனே உண்மையாவே ஒரு பெரம்ப எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த மனைவிய போட்டு வெளு வெளுன்னு போட்டு வெளுக்க ஆரம்பிச்ச உடனே, அந்த மனைவி "இல்ல, இல்ல நீங்க எனக்கு எதுவுமே சொல்ல வேணாம்" அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில வந்து டோட்டலா சரண்டர் ஆயிடுறாங்க. சரண்டர் ஆயிட்டு, "என்னடா இது இவ்வளோ நம்ம நாளெல்லாம் கேட்டோமே, இது வந்து ம் அடிக்கு தான் வந்து அடங்கி போகும் போல இருக்கே" அப்படின்னு சொல்லி நெனைக்கிறாரு. இப்ப இந்த கதைய சொல்லிட்டு, அந்த வணிகி இந்த கதைய சொல்லிட்டு மந்திரி வந்து, "இதே போல நான் சொல்றத நீ கேட்கலன்னா, அந்த வணிகன் எப்படி தன்னுடைய மனைவிய போட்டு அடிச்சானோ, அதே போல நானும் உன்ன அடிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். தயவுசெய்து நான் சொல்றத கேளு" அப்படின்னு சொல்லி தன் மகள்கிட்ட சொல்றாரு. ஆனால் விடாப்பிடியா, "நீங்க என்ன கூட்டிட்டு போறீங்களா? இல்லையா? மன்னர வந்து கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? மாட்டீங்களா? இல்ல நானே போயிட்டு எங்க அப்பா வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்க மாட்ருக்காரு. நானே வந்து மன்னர்கிட்ட போய் சொல்லுவேன்." அப்படின்னு சொல்லி ஷராசத் வந்து சொல்றான். அப்போ வேற வழி இல்லாம மந்திரி வந்து ராஜா கிட்ட, "இத போல வந்து என்னுடைய மகள் வந்து உங்களுக்கு திருமணம் செய்துக்கணும்" அப்படின்னு சொல்லி வேண்டுறா. அப்படின்னா, ராஜா வந்து ஒரு ஆச்சரியப்பட்டு போறாரு. "ஏன்யா நானே வந்து ஒரு ஒரு நாளும் திருமணம் செய்து, அந்த இரவு முடிஞ்ச பிறகு அடுத்த நாள் அந்த அந்த பெண்ண வந்து கொண்டு போய் கொலை பண்ணிடு அப்படின்னு சொல்லி உன்கிட்ட தான் அந்த வேலைய ஒப்படைக்கிறேன். இப்ப நீயே உன்னோட பொண்ண கூட்டு வந்து நிக்கிற என்னய்யா?" அப்படின்னோனே, "இல்ல நான் எவ்வளவோ சொல்லிட்டேன். என் பொண்ணு கேட்கற மாரி தெரியல. வேற வழி எனக்கு தெரியல" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. "சரி போயிட்டு வந்து உன்னோட பொண்ண தயார் பண்ணி கூட்டிட்டு வா" அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சுடுறாங்க. அங்க போயிட்டு அப்பா வந்து தன் மகள்கிட்ட, "நீ எப்படியாவது வந்து நல்ல முறையில திரும்பி நீ என்கிட்ட வந்துரணும்" அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஷெராசத் வந்து தன்னுடைய தங்கைய அழைச்சு, துன்னிசாத்த அழைச்சு ஒரு யோசனைய வந்து அவள்ட்ட சொல்றான். என்னன்னா, "நான் வந்து இப்போ போயிருவேன். போன உடனே மன்னர்கிட்ட அந்த இரவு முடியிற தருவாயில நான் வந்து அவர்கிட்ட ஒரு வேண்டுகோள் கேட்பேன். என்னன்னா, என்னுடைய தங்கையும் என்னோட அ கூப்பிட்டுக்கணும். என்னுடைய அது இறுதி ஆசை அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். அப்போ உன்ன வந்து கூட்டின்னு வர சொல்லுவாரு. கூட்டின்னு வர சமயத்தில நீ தூங்காம இருந்தா, எனக்கு ஒரு கதை சொல்லேன் அப்படின்னு சொல்லி நீ என்கிட்ட கேட்கணும். அதுக்கு மன்னர்ன்ட்ட நான் வந்து விருப்பம் கேட்பேன். அவரு சரின்னு தான் சொல்லுவாரு எப்படியும். அப்போ அவரு சரின்னு சொன்னதுக்கப்புறம், நான் உனக்கு ஒரு கதைய சொல்ல ஆரம்பிப்பேன். ஆரம்பிக்கிற அந்த பாதியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இரவு வந்து அந்த மன்னர் தூங்குற நிலைமைக்கு போயிடுவாரு. அப்போ மன்னர் வந்து இன்னைக்கு வந்து தூக்கம் வராதனால, நான் ஒரு சுவாரஸ்யமான இடத்துல அந்த கதைய நிறுத்திருவேன். நிறுத்திட்டு, மன்னர் வந்து நீங்க அடுத்த நாள்லேருந்து என்னைய நீங்க அ நீங்க உயிர் வாழறதுக்கான அனுமதிச்சீங்கன்னா, மீதி கதைய உங்களுக்கு நாளைக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி, இப்படியே ஒரு ஒரு நாளும் நம்ம கடத்தி கொண்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஊர்ல எந்த விதமான இழப்புகளும், யாரோட உயிரும் போகாது. நாம வந்து பாதுகாத்துறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்த வந்து தன்னுடைய தங்கச்சிகிட்ட சொல்றா. சரி அப்படின்னு சொல்லி தன்னுடைய தங்கச்சியும் அதுக்கு சம்மதப்படுறா. சொன்னது போலவே மன்னர்ட்ட வந்து இரவு வந்து போறாங்க. அந்த இரவு முடியுது. இரவு முடிஞ்சதுக்கு பிறகு சரஸ்வத் வந்து ஓன்னு அழ ஆரம்பிக்கிறா. அழ ஆரம்பிச்ச உடனே, ராஜா வந்து "ஏன் எதுக்கு அழுகுற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "இல்ல எனக்கு என்னுடைய தங்கச்சிய பார்க்கணும்னு விருப்பமா இருக்கு. நாளைக்கு என்ன ஆகும், ஏதாகும்னு தெரியாது." அப்படின்னோனே, "சரி உன் தங்கச்சிய கூப்பிடு" அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு. தன்னுடைய தங்கச்சியும் அ காத்திருக்கிறா. காத்திருந்தோனே ஒரு கட்டத்துக்கு மேல அவ வந்து தன்னுடைய அக்காவ கூப்பிடுறா. அதாவது கூப்பிட்டு, "நீங்க தூங்கிட்டீங்களா?" அப்படின்னு கேட்கவுடனே, "இல்ல, அப்படி தூங்கலன்னா எனக்கு ஏதாவது ஒரு கதை சொல்ல முடியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. கேட்ட உடனே ராஜா கிட்ட வந்து ஷராசத் வந்து அனுமதி கேட்குறா. "இது போல நான் ஒரு கதை சொல்லலாமா?" அப்படின்னு. "தாராளமா சொல்லு" அப்படின்னு சொல்லி கதைய வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா. ஸோ இதுதான் வந்து அந்த 1001 அரபியர்களுடைய முதல் நாள்லருந்து ஆரம்பிக்கக்கூடிய கதை. இந்த கதை என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்லருந்து பார்க்கலாம். நன்றி.